அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானே, பிரிவிழா அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் வருவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரத்தில் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே, போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று மார்கழி மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம் என்று சொல்வது. சப்தமி தேதி மாலை 6:58 வரை, பின்னாடி அஷ்டமி வருது. 7 மணிலேருந்து அஷ்டமி வருது. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:55, அது பின்னாடி ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் ஃபுல்லாக இருக்குது. திங்கக்கிழமை ராகு காலம் காலையில் 7 to 9, ராகு காலம் ஓடின்னு இருக்கு. யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகள் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரிய பகவான் தனுசுல இருக்கார். மார்கழி மாதம் 30 நல்லா இருப்பார். அடுத்து மகரத்துக்கு வருவார். அடுத்து சந்திர பகவான் மீனத்துக்கு போயிட்டார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தினால புரட்டாதி 4ஆம் பாதமே மீனத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ மீனத்தில் இருக்கார். செவ்வாய் இப்போ கடத்தில் இருக்கார். புதன் தனுசில் சூரிய பகவானோட சேர்ந்துருக்காங்க. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அவர் சித்திரை 28 வரை அங்கே தான் இருப்பார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்கார். அவர் நட்பு வீடான கும்பத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கார். அந்த சனி பகவானும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ அவருக்கு இப்போ பயிற்சி கிடையாது. அது 2026 தான் அவருக்கு பயிற்சி வருது. அதனால் இப்போ 2025 ஃபுல்லாமே இந்த கும்பத்தில் இருப்பார் அவர். அதனால் இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பயிற்சி இருக்குது இந்த பயிற்சி இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு கணக்குகளை சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சி 2026 தான் இப்போ இல்லை. அடுத்து ராகு பகவான் மீனத்தில், கேது கன்னியில். இது இந்த கிரகத்தினுடைய ஒரு அமைப்பு. இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்குது? அன்பான மேஷ ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல அருமையான இடத்துல இருக்காங்க. நல்ல இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடைய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுவோம். நல்லதே நடக்கும். ஜாக்கிரதையாக நடந்துங்க. அவசரப்படாமல் யோசிச்சு நிதானமாக காய்களை நாட்டுங்க. நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க, யோசிப்பீங்க. இல்லை பயப்படாமல் தைரியமாக காரியத்தை செய்யுங்க. பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றங்கள் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 11 இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். ராகு 11 இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயஸ்தானத்தில் இருக்கார். தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தி விடுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அதனால் அன்பான மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த இடத்துலையும் பணிஞ்சு போயிடுவீங்க. ஆனால் வருமானம் வரும். ஏன்னா ராகு 10ல் இருக்கார். அதனால் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. எந்த கிரகமும் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் உங்களுக்கு ராசிநாதன் 9ல் இருக்கார். இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அதனால் அவருக்கு பலம் இல்லை. குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார்.
ஆனால் நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். பவசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. பவசை இருந்தால் என்ன கேட்டால் நல்ல பேரை கெடுத்து விடுவார். நிச்சயமாக அனுபவத்தில் பார்த்துருக்குறாங்க. அதனால் இந்த 10ஆம் இடத்துல குரு வரும்போது கெட்ட பேர் தான் நமக்கு ஏற்படும். எப்படி நம்ம நேர்மையாக நம்ம நடந்து கொண்டாலும் எல்லோரும் நம்மளை பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து நிதானமாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப கரெக்டானவங்க சிம்மராசியில் இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. அதனால் இந்த காலத்தில் நியாயமாக நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதனால் மாற்றி கொள்ளாதீங்க, கொள்கையை மாற்றிடாதீங்க, தவறு செஞ்சிடாதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுங்க. அந்த சித்திரை மாதம் முடிஞ்சவொடனே வைகாசிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு நேரம். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். கன்னியில் கேது இருக்காங்க. அது உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது. இந்த பாவகிரகம் இருந்தால் குழப்பமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரனும் 6ல் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு இப்போ குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம குரு. உங்களுக்கு இந்த குரு 6 கூடையவர், 3 6 கூடையவர். அவர் 8ல் மறைஞ்சது நல்லது தான். அதனால் பரவாயில்லை, பற்றி கவலைப்படாதீங்க. அதனால் நல்லது நடக்கலாம் அப்படின்னு பேர். உங்களுக்கு சனி பகவான் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 6ல் ராகு இருப்பது உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுவாங்க. அன்பான விருச்சிக ராசி என்பவர்கள, உங்களுக்கு இப்போ பிரமாதமாக இருக்க குரு நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லது நடக்கும். ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா 9ல் இருக்கார். அவர் பலமாக இல்லை. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே சரியாக இல்லை. அதனால் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார், ராகுவோடு சேர்ந்துருக்கார். அதனால் அவருக்கு பலம் இல்லை. அதனால் உங்களுக்கு குரு மட்டும் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். துளாராசி தனுசு ராசி என்பவர்களை திறமையானவங்க நீங்கள். உங்களுக்கு நேரம் கொஞ்சம் குரு பகவானுடைய காலம் சரியாக இல்லை. உடல்நிலை சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். நல்லதே நடக்கும். ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல இருக்காங்க. நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அது இப்போ 2025 இங்கே தான் இருக்கார். அதனால் 2026 தான் அவர் பேச்சியாக போகிறாரு. அதனால் இப்போ பேச்சியாக மாட்டார். இன்னும் ஓராண்டுக்கு மேலே அவர் அங்கே இருக்கார். அதனால் அவர் எப்போதுமே ஒரு கட்டத்தில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அதனால் 3 கட்டத்துக்கு 7.5 வருஷம்னு சொல்கிறது. அதனால் இப்போ உங்களுக்கு முடிய போகிற நேரம். கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கார். குரு பகவான் 5ல் இருக்கார், ராகு பகவான் 3ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அதனால் அன்பான மகர ராசி என்பதில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான கும்ப ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரகங்கள்லாம் எந்த கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் நிதானமாக கவனமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்கிறது. உங்களுக்கு ராசியில் ராகு இருக்கிறது. அதனால் சற்று இந்த ராகு பேச்சு வரையும் குழப்பமான ஒரு நிலை தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல நேரம். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ஒரு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். இருப்பினும் அவர் இருக்கிற இடம் சரியில்லை, 3ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதை விட பார்வைக்கு நல்ல பவர்னு சொல்கிறாங்க. அன்பான மீனராசி என்பவர்களே, நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடைபெறும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறை அருள் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஜாகிரதை நடந்து கொள். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை 7.5 சனியுடைய தாக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப சால சிறந்தது. அதனால் நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன், அன்போடு இருங்கள், பக்தியோடு இருங்கள், இறைவனை நாடுங்கள். இப்பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது வேலைக்கு போகணும், கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஸ்நானம் பண்ண குளித்த உடனே நெத்தியில் திருநீர் இட்டுக்கிண்டு நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இல்லையா? இறைவனுடைய நாமத்தை ஏதோ நமக்கு தெரிஞ்சதை, ஐயா ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னான், சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால் இந்த சிவாய நம சிவாய நம இந்த பஞ்சாட்சரத்தை நம்மளால் முடிஞ்ச வரையும், சாப்பிட்ற வரையும் காலையில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பார்க்குறவங்க என்னடா என்னமோ பைத்தியம் மாதிரி புலம்பின்னு இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க.
அதனால் நம்மளால் இயன்ற நேரத்தில் சும்மா உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இறைவனுடைய நாமாவளியை நாம் பாராயணம் செய்து கொண்டு வந்தமையானால், சொல்லி கொண்டு வந்தமையானால் உடம்புக்கும் நல்லது, நமக்கும் நல்லது நடக்கும். இறைவன் அன்று அவன் அன்று ஓர் அளவு அசையாது. நம்மளாம் சொல்கிறாங்க, இந்த ஆஸ்பத்திரியில் போகணுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் பார்த்துருவோம், நாங்கள் பண்ணிடுவோம், இத்தனை லட்ச ரூபா பணம் கட்டுங்க அப்படின்னு கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெக்கார்டில் எழுதி கையெழுத்து வாங்குறாங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம், ஏதாவது இந்த மாதிரி மரணம் ஏற்பட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் 10 லட்ச ரூபா பணம் கட்ட சொல்கிறாங்க, மரணத்துக்கு நாங்கள் பொறுப்புன்னு அவங்க சொல்ல வேண்டியதானே. மரணத்துக்கு மட்டும் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குலசாமியை வேண்டிக்கணும்னு கையெழுத்து வாங்குறாங்க நம்மகிட்ட. ஒருத்தருக்கு 2 பேருக்கு நம்மகிட்ட, ஏன்னா அவங்கள பிடிக்கப்படாதான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த மரணத்துக்கு மட்டும் இறைவனிட்டு சொல்கிறாங்க, கடவுள் தான் அப்படின்றான். அதனால் அவன் கையில் தான் இருக்குது. அவன் எப்போ நம்மளை அவுத்து விடுறானோ அப்போ தான் அவர். இதுக்கு ஒரு கதை உண்டு, மாடு வண்டி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. மாடு வண்டின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவு இல்லாத பொருள் ரெண்டும். ஆனால் மாட்டுக்கு அறிவு இருக்குது, ஆனால் 5வது அறிவு கிடையாது. ஒரு நம்மளை பாசங்களில் மாடு மாதிரி ஒரு பாசம் உள்ளது உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மஞ்சவரட்டு காடையெல்லாம் ஒரு பெண்களிடம் கட்டுப்படுகிறது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆம்பளையெல்லாம் பிடிக்க முடியல, தூக்கி எரிஞ்சிருது, எத்தனையோ பேரை கிழிச்சு எரிஞ்சிருது. அப்பேற்பட்ட ஒரு பசுமாடு ஒரு சாதாரணமாக ஒரு 15-16 வயசு ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அது கூப்பிட்டோன்னே வந்துடுது. அது கூட்டின்னு போகுது, அது பின்னாடியே போடுது. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவு பாருங்கள். ஒரு குழந்தை போய் அந்த மாட்டுக்கு வயத்தில் போய் படுத்துக்குது, அது பேசாமல் இருக்குது அந்த குழந்தைக்கு. அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. இந்த மாடு மாதிரி ஒரு அறிவுள்ள பிராணி எதுவுமே கிடையாது. அடுத்து இன்னும் அறிவுள்ள பிராணிக்கு இன்னொன்று இருக்குது, நாய் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு நாய் மாதிரி ஒரு அறிவான, ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா எங்கே இருந்தாலும் வாழை ஆட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பகுத்து ஆய்வுக்கூடிய அறிவு மனிதர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, மிருகத்தில் கிடையாது. 5வது அறிவு வந்து 6 அறிவுகள் நமக்கு மனிதன்கிட்ட இருக்குது. அப்படின்னால ஆராய்ச்சி பண்ணக்கூடிய உறவுகள், தாய் தந்தை, தெய்வம், இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல், நன்மை தீமை, இதெல்லாம் நமக்கு மனிதன்கிட்ட. அதனால் இந்த பிறவியில் வந்து அரிதறிது மானிடாய் பிறத்தலைது என்று அவையார் சொன்னாங்க. அது மாதிரி இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் உயிர் கிடையாது. இந்த வண்டி மரத்தில் செஞ்சது. இந்த வண்டியை மாட்டில் பூட்டி நம்ம ஓட்டுறோம், ஓடிட்டு இருக்கு. எங்கே போய் அவுத்து வைக்கிறோமோ அங்கே நின்றோம். அதே மாதிரி இந்த இறைவன் இந்த வண்டி என்ற இந்த உடம்பையும் மாடு என்ற இந்த உயிரையும் பூட்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். என்று அவன் அவுத்து விடுகிறானோ அன்று இந்த வண்டி நின்று போடும். இந்த வண்டி ஓடாது. அவுத்து விட்டான்னா, வண்டியில் இருக்க மாட்டை அவுத்து விட்டுட்டான்னா மாடு போயிடும், அங்கேயே நின்று இருக்காது. வண்டி அப்படியே ஒரே இடத்துல இருந்தால் கரையை பிடிச்சிடும். அப்படிலாம் ஒரு கருத்து. அதனால் அது வந்து இந்த இறைவனிடம் தான் இருக்குது. நம்மளை ஓட்டிகிட்டு இருக்கான், அவர் கூட்டி நம்மளை இறைவன் ஓட்டுகின்றார். என்று நம்மளை அவுத்து விடுகின்றாரோ அன்று நம்மளுக்கு இந்த ஆன்மா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனால் நான் பகுத்து ஆயக்கூடிய அறிவுகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. அதனால் இறைவனை நான் நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஒன்றன்றிரு உண்டன்றிரு மனமே உனக்கு உபதேசம் இது பட்டத்தடிகளாக சொல்கிறார். அதனால் இறைவன் உண்டு, இறைவனை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கும். ஒரு சுருக்கமாக ஒரு கருத்தை நான் இப்பொழுது பதிவு பண்ணுறேன். ஒரு முக்கியமான கருத்து ஒன்று முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அதாவது இந்த சுக்கிரன் ஒரு கிரகம் இருக்குது. அந்த சுக்கிரனுடைய பலம் எல்லாருக்கும் வேணும். அனைத்து கிரகங்களுடைய பலங்களும் நமக்கு எல்லாருக்கும் வேணும். இந்த 9 கிரகத்தில் 7 கிரகங்களுடைய தன்மை நமக்கு நிச்சயமாக நமக்கு வேணும். அதனால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களை நம்ம உடம்பை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவங்களுடைய நமக்கு அனுசரணை, அவங்களுடைய பார்வை நமக்கு இருந்தால் தான் இந்த உடம்பு இயங்கும். இல்லைன்னா இயங்காது. நம்முடைய உடம்பை வந்து 12 பாகமாக பிரித்து தலை முதல் பாதம் வரை, தலை வந்து மேஷம், பாதம் வந்து மீனம், இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அந்த இடதுகை பக்கத்தில் மாறுவகை பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து கடக லக்னம் வரும்.
அந்த கடகலக்கிறதுக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு பேர் மனோகாரகன்னு பேர். மனம் என்றால் அங்கே இதயத்தில் இருக்குது. அதனால் இதயத்துக்கு அதிபதி சந்திரன். அதனால் இப்படி ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருக்கிறது. அதனால் நமக்கு அந்த சுக்கிரனுடைய ஆற்றல் அந்த எல்லாருக்கும் வேணும். அப்போ தான் அந்த குருவனுடைய ஆற்றலும் சுக்கிரனுடைய ஆற்றலும் எல்லா மனிதருக்கும், ஆண் பெண்ணுக்கு அத்தனை பேர் போகணும். இந்த சுக்கிரன் நமக்கு என்ன செய்கிறான் என்றால், சுக்கிலம் சுரோனிதம் கலவை குழந்தை. சுக்கிலம் என்றால் என்ன, சுரோனிதம் என்றால் என்ன? சுக்கிலம் என்றால் விந்து, சுரோனிதம் என்றால் கர்ப்பப்பையில் இருக்கின்ற ஒரு உயிரணுக்கள், கருமுட்டைன்னு சொல்கிறது தான். அதனால் இந்த விந்து ஆண்களிடம் இருக்கும், கருமுட்டை பெண்களிடம் வரும். இது ரெண்டும் நன்றாக இருக்கணும். பெண்களுக்கு கருமுட்டை நிறையா வளர்ந்து அது உடஞ்சி கருப்பைகளை போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த சுக்கிரன் அந்த பெண்களுக்கு பலமாக இருக்கணும். சுக்கிரன் நீசம் அடைஞ்சால் கருமுட்டை வளரும், உடையாது. அதே மாதிரி ஆண்களுக்கு சுக்கிரன் நீசம் அடைஞ்சிச்சுன்னா உயிரணுக்கள் கம்மியாகிடும், குறைவாகிடும். உயிரணுக்கள் குறையாக இருந்தால் குழந்தை ஏற்படுவது தாமதமாக, அப்புறம் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், இப்படிலாம் ஒரு இருக்குது. அந்த சுக்கிரனுடைய அனுசரணை நமக்கு வேண்டும். அதனால் நாம் பிறக்கின்ற பொழுது ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணும். அப்போ தான் சுகமான வாழ்வே கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு சுகமான வாழ்வு வேணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, களத்திர காரகன்னு உனக்கு பேர். களத்திரம் என்றால் மனைவி என்று பொருள், கணவன் என்று பொருள். ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனை அமையணும், ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி அமையணும். இது அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் இதை விட உலகத்தில் வேறு எதுவுமே எந்த சிரமமே இல்லை. நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா அது மாதிரி ஒரு சுகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த சுக்கிரனுடைய பவர் நமக்கு வேணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆற்றுல பூஜை பண்ணுற போது பட்டு கட்டிக்கிட்டு பூஜை பண்ணணும். வெண்பட்டு இருக்கு இல்லையா, அந்த பட்டு வேஷ்டியும் துண்டும் கட்டிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணணும். சந்தியாவந்தனம் பிராமணாவில் இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணுற போதே அந்த பட்டை கட்டிட்டு வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. வேஷ்டி இல்லாத துண்டாவது கட்டிக்கலாம். 4 முழ துண்டு இருந்ததுன்னா கட்டின்னு மேலே ஒரு துண்டை கட்டிக்கலாம். அது இந்த நம்ம உடம்புல இந்த பட்டு இருக்கணும். அது ஆண்களுக்கு இந்த பட்டு இருக்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மணிக்கு பெண்கள் பட்டு புடவை கட்டிட்டு விளக்கேற்றணும். காலமால 2 வேளையும் தீபம் ஏற்றுக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை பூரா பட்டை கட்டிக்கிட்டு தீபம் ஏற்றணும். அதாவது பகலில் பட்டு கட்டிக்க, காலையில் கட்டிட்டு அவுத்து வச்சுட்டு திரும்பி சாயந்தரம் கூட கட்டிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் பட்டு கட்டிக்கணும். அந்த காலத்தில் ஒரு நினைவூட்டுகிறேன். திருமணமான உடனே அந்த முதலை விரவும் பொழுது அவங்க எல்லோரும் சாப்பிட்ற போது மாப்பிள்ளைக்கு மணமகள் உணவு பரமாறுவது வழக்கம். அப்படி பரமாறிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளித்தட்டை கொண்டு அந்த இலை மேலே வச்சு அதில் சாதம் போட்டு பால் ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்க. அதாவது வெள்ளித்தட்டில் பால் சாதம் மணமான் சாப்பிடணும். பூராத்தையும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு கொஞ்சம் வைக்கணும் மனைவி சாப்பிடுவதற்காக. அந்த மனைவி அதை சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை அலம்பி கொண்டு வைக்கணும். அப்புறம் பள்ளி அறைக்கு போகும்போது வெள்ளி சொம்பில் பால் எடுத்துக்கிட்டு டம்ளர், வெள்ளி டம்ளர் இது கொண்டு போகணும். வெள்ளி டம்ளரில் பால் சாப்பிட்டோம்னா சுக்கிரனுடைய பவர் நமக்கு கிடைக்கும். வெள்ளி பொருளுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அதனால் இப்படியெல்லாம் பெரியவங்க நமக்கு தந்திருக்காங்க. வெள்ளி தட்டில் சாப்பிடணும். அதனால் பெரும்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளித்தட்டில் சாப்பிடணும். வெள்ளித்தட்டில் சாப்பிட்டோம்னா நமக்கு சுக்கிரனுடைய பவர் கிடைக்கும். அந்த காலங்கள்லாம் வீடுகளில் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி அக்ராரங்களில் பிராமண வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளி கும்பான்னு ஒன்று இருக்கும், வெள்ளி தட்டு இருக்கும், வெள்ளி கிண்ணங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளுக்கு அமுது ஊட்டுகின்ற பொழுது, அன்னப்பிராசம் பொழுது வெள்ளி நாணயத்தினால தான் எடுத்து, வெள்ளி காசு, இப்போ வெள்ளி காசுலாம் கிடையாது, ஈய காசு தான் இருக்குது. அந்த வெள்ளி காசுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் கேட்டார் எனக்கு, இந்த வெள்ளியில் கடையில் என்ன அது மகாலட்சுமி காசு இருக்கும், அதை வாங்கி லட்சுமி காசு இருக்கும், அதை வாங்கி அதனால எடுத்து ஊட்டுமோ அப்படின்னு சொன்னேன். வெள்ளி கிண்ணத்தில் சாதம் ஊட்டினா ரொம்ப நல்லது. அமுது ஊட்டுகின்ற பொழுது அன்னப்பிராசனம்னு சொல்லுவாங்க அதுக்கு. அது செய்கின்ற போது வெள்ளினால் செய்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளி கிண்ணத்தில் அமுது ஊட்டி அதை மாமா வீட்டிலேருந்து வாங்கிட்டு கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. தாய் மாமன் வீட்டிலேருந்து அந்த வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு கொடுப்பாங்க குழந்தைக்கு. மாமா மடியில் வச்சு தான் அமுது ஊட்டுறதுலாம் ஒரு பழக்கங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் மாமன் சிங்கப்பூரில் இருந்து அமுது ஊட்டுறதுக்கு அவன் எப்படி வர முடியும், காசை மட்டும் அனுப்புவான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் மடியில் வச்சு பால் ஊட்ட முடியாது. அதனால் இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம சுக்கிரனுடைய பவர் நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால அந்த இறை வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் அணிந்திருக்கிற ஆடை பட்டாடையாக இருந்தால் ரொம்ப நல்லது. பெண்கள் அணிந்திருக்கிற ஆடை பட்டாடையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால் வெள்ளி பொருள்களை நாம் பயன்படுத்தினோம்னால்
அதுக்கு ரொம்ப நல்லது. பஞ்சபாத்திரம் வந்து பிராமண வீட்டில் அந்த காலத்தில் பஞ்சபாத்திரம்லாம் வெள்ளியில் இருக்கும். இப்போ வந்து சில்வர் டம்ளர்லாம் வச்சுன்னு பண்ணுறாங்க. சில்வர் டம்ளர் பண்ணக்கூடாது. காப்பர் செப்பு டம்ளர் இருக்குது பாருங்கள், அதை பஞ்சபாத்திரம் வச்சு இருக்கும், அதனால் வச்சுக்கலாம். அதனால் வெளியில் இருந்து பஞ்சபாத்திரம் வந்து ஜெபம் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்படியெல்லாம் அந்த வெள்ளி பொருளுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அன்பான நேயர்களே, இதெல்லாம் நம்ம இருக்கிறவங்க, இல்லாதவங்களை பற்றி இல்லை, இருக்கிறவங்க, வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இப்போ கூடுமானவரை ஒரு வெள்ளி டம்ளர் வாங்கிடலாம். அது ஒன்றும் பெரிய இன்றைக்கி சிரமம் இல்லை. அதனால் வெள்ளி தட்டு கூட வாங்கலாம், அது கூட வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் இயன்ற பொழுது நம்மளால் செய்து அந்த இறைவனை நாம் ஒரு வெள்ளி, அதாவது அப்படியே அதெல்லாம் வாங்க முடியல, பட்டு வேஷ்டி பட்டு போட வாங்கிக்கலாம், அதெல்லாம் வாங்கி கட்டிக்கலாம். இதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது பட்டு கட்டின்னு தான் போகணுங்கிற ஒரு பழக்கங்கள்லாம் உண்டு, அந்த காலத்தில் இருந்தது. அதெல்லாம் இப்போது யாருமே பின்பற்றுறது இல்லை. அதனால் அந்த பட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதனால் அந்த மாதிரி எல்லோரும் அணிந்து கொண்டு இந்த சுக்கிரனுடைய அருள் பெற்று, அதாவது சுகாதாரமாக சுகமாக வாழ்ந்து எல்லா அருளும் பெற்று எல்லா செல்வங்களும் பெறணும். மனிதனாக பிறந்துட்டோம்னா எந்த செல்வம் வேணும் எந்த செல்வம் வேண்டான்னு இல்லை, அனைத்து 16 செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளர் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.